கருணாநிதிக்கு சிலையை திறக்கிறது யாரு? அந்த சிலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், சாதி ஒழிச்ச சாதி போராளிகளாம் இருக்காங்களா, வெங்கையா நாயுடுன்னு இருக்கும். ஒரு இப்போ பாருங்க, நாயுடுன்னு சொல்லி ஒருத்தங்களை காங்கிரஸ் வேட்பாளராக நிறுத்துறாங்க, ஸ்ரீநிதி நாயுடு. அந்த மாதிரி நாயுடுன்னு எங்களுக்கு இவ்வளோ நாளும் தெரியாது. நாங்கள் தான் சிதம்பரத்தோட மருமக ஒரு செட்டியாரமாக நினைச்சிட்டு இருந்தோம். அப்போ தெலுங்கர்கள் அவர்களுடைய சாதி பேரை பயன்படுத்தலாம், அதை இந்த திமுக சாதி ஒழிப்பு திமுக ஏற்றுக்கொள்ளும். ஆனால் ஒரு தமிழர்கள் வந்து சாதி பேரை பயன்படுத்தினா அவங்களால தாங்க முடியாது. திமுக படுதலை அடைய வேண்டும் என்பது தமிழ்நாடு அரசாங்கத்துடைய முக்கியமான எண்ணம். அதற்காக நாங்கள் எங்களுடைய பயணத்தை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் பேசும்போது ஒருத்தர் சொல்கிறீங்க, அந்த கனிமொழி அவர்கள் நாடாரா? கனிமொழி நாடார்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம்னு அவங்களுக்கு ஒரு பேனர் வச்சிருக்காங்களே. அப்படியா? இப்போ வந்து எப்படின்னா 200 ரூபா கொடுத்தீங்கன்னா கனிமொழி கிடையாது, ஸ்டாலினே நாடாருடைய நம்பிக்கை நட்சத்திரம் பேனர் ஒட்டுவாங்க. கனிமொழியோட அப்பாவும் நாடார் கிடையாது, அம்மாவும் நாடார் கிடையாது, முதல் கணவர் நாடார். அதனால அந்த அம்மா நாடார்னு சொல்ல முடியுமா? அந்த அம்மா எந்த இடத்துலையும் நாடார்னு சொல்லல. இந்த 200 ரூபா உடன்பிறப்புகள் ஊப்பிகள் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில தொடர்பு இருக்கு, உறவு இருக்குன்ற மாதிரி அரசியல் ரீதியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி மம்தா பானர்ஜில இருந்து விஜய் அவர்கள் வரைக்கும் சொல்றாங்க. பினராயி விஜயன் சொல்லியிருக்காரு. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. டீன்மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் திரு முத்துரமேஷ் நாடார் அவர்கள் இணைந்துள்ளார். அவரோடு பேசும். வணக்கம்ண்ணே. நாடார் சங்கத்தினுடைய ஓட்டு திமுகவுக்கு இல்லைன்ற ஒரு தீர்மானம் போட்டிருக்கீங்க. உங்களுடைய டிமாண்ட் தான் என்ன? ஏன் இப்படி ஒரு தீர்மானம்? அதாவது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அமைச்சர் துரைமுருகன், அமைச்சர் சிவசங்கர் இவர்களை போன்றவர்கள், கனிமொழி, ராசா, திருச்சி சிவா போன்றவர்கள், திமுக காங்கிரஸ் கூட்டணியுடைய கைக்கூலி ஊடகவியலாளர்கள் முக்தார், காந்தராஜ் மற்றும் திகாவை சேர்ந்தவர்கள், இவர்கள் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜருக்கு எதிராகவும் உழைப்பால் உயர்ந்த நாடார் சமுதாயத்துக்கு எதிராகவும் அவதூறாக பல்வேறு கருத்துக்களை தொடர்ந்து பரப்பிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பெருந்தலைவர் காமராஜர் புகழை இரட்டடிப்பு செய்கிற வகையில் ஏற்கனவே தலைவர் பேரில் இருந்த திருத்தறி காய்கறி அங்காடி பேரை வந்து கருணாநிதி காய்கறி அங்காடின்னு மாற்றத்துக்கு முயற்சி பண்ணாங்க. திருச்சியில் நூலகத்துக்கு பெருந்தலைவர் காமராஜர் பேர் இருக்கு, அதை மாற்றிட்டு கருணாநிதி பேர் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. மன்னார்குடியில் பேருந்து நிலையத்தில் காமராஜர் ஐயா பேர் இருக்கு, அதை மாற்றிட்டு கருணாநிதி பேர் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இது நான் சொல்றது ஒன்று சொல்கிறேன். இந்த மாதிரி தொடர்ந்து இந்த ஆட்சியில் காமராஜருக்கு எதிராகவும் நாடார் சமுதாயத்துக்கு எதிராகவும் மிகப்பெரிய அளவில் ஒரு கருத்து உருவாக்கங்களை பண்ண முயற்சி பண்ணாங்க. இப்போ அரசியல்வாதி பேசுறது கூட சரி, அவன் அரசியலுக்காக பேசுகிறான், கருணாநிதி தலமாக பேசுகிறான், கருணாநிதி சொன்ன விஷயத்த பேசுகிறான்னு சொல்லி கடந்து போயிடலாம். இந்த ஊடகவியலாளர்னு சொல்லிக்கிட்டு திமுக காங்கிரஸ் கைக்கூலிகள், கள்ள நோட்டு அடித்து முன்னேறியவர்கள் நாடார்கள், கலப்படம் வியாபாரம் செய்து முன்னேறியவர்கள் நாடார்கள். காமராஜர் வந்து அவருடைய ஆட்சி காலத்தில் நாடார் சமுதாயத்துக்கு வந்து அணை கட்டுறதுக்கெல்லாம் அவர் கான்ட்ராக்ட் கொடுத்து முன்னேற்றினாரு. இப்படிலாம் அபாண்டமான பொய் செய்திகளை, பச்சை பொய்களை ஊடகங்கள் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த நாடார் சமுதாயம் கொந்தளிச்சு போய் தமிழ்நாடு முழுவதும் 200க்கும் மேற்பட்ட இடத்துல புகார் மனு கொடுத்து 50க்கும் மேற்பட்ட இடத்துல போராட்டம் நடத்தி பல விஷயங்களை செய்து இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் கிடையாது. இதே கருணாநிதியை பற்றியோ, ஐயா ஸ்டாலினை பற்றியோ, அக்கா கனிமொழியை பற்றியோ, அண்ணன் உதயநிதியை பற்றியோ தவறுதலாக பேசியிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? என்ன பண்ணுவாங்க? உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுத்திருப்பார்கள். கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் மாதம் 3 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்து நாடார் சமுதாயத்துக்கு எதிராக இந்த மாதிரி கைக்கூலிகளை பேச வச்சது மட்டும் இல்லாம அவங்களுக்கு 2 துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு. அப்போ அவனுக்கு முக்தார் என்னமோ சமூக என்ன சொல்றது தியாகி மாதிரி அவனுக்கு 2 துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு நம்ம சம்பளத்து பணத்தில் நம்மளுடைய வரி பணத்தில் அவனுக்கு கொடுக்காங்க. அப்படிங்கும்போது நாடார்களுக்கு கோபம் வருமா வராதா? உணர்வுள்ள, மானமுள்ள, ரோசமுள்ள நாடார்களுக்கு கோபம் வருமா வராதா? வியாபாரிகளுக்கு கள்ள நோட்டு அடிச்சு முன்னேறாங்க, கலப்படம் பண்ணி முன்னேறான்னு சொல்லும் போது
நான் ஒட்டுமொத்த வியாபாரிகளுக்கு கோபம் வருமா வராதா? வரும். அந்த அடிப்படையில் திமுகவை சேர்ந்த 3 அமைச்சர்கள், மனோ தங்கராஜ் அவர்கள், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், கீதா ஜீவன் அவர்கள், சபாநாயகர் அப்பா அவர்கள், இவர்கள் 4 பேரும் படுதோல்வி அடைய செய்வோம். ஏன்னு சொன்னால் முதல்வருடைய கவனத்துக்கு நேரடியாக கொண்டு சென்று அவர் முக்தார் போன்ற சமூக விரோதிகள் மீது ஒரு எஃப்ஐஆர் கூட போடுறதுக்கு இவங்க உதவி செய்யல. ஆனா இவங்க நிற்கக்கூடிய தொகுதி எது? நாடார் தொகுதி. இவங்க அமைச்சரானது எப்படி? நாடார் கோட்டாவில். நாடார் இல்லாமல் இவர்கள் இருந்தால் இவங்க அமைச்சராக இருக்க முடியாது, எம்எல்ஏவாக இருக்க முடியாது. இப்படிப்பட்ட சமுதாய துரோகிகள் காங்கிரஸ்ல இருக்காங்க. காங்கிரஸ்ல யார் இருக்கா? நாங்குநேரில் ரூபி மனோகரன், ஸ்ரீவைகுண்டத்தில் ஊர்வசி அமிர்தராஜ், இந்த மாதிரி நபர்கள் இவங்கெல்லாம் நாடார். அதே மாதிரி சிவகாசியில் வந்து கணேசன் அசோகன், இப்படி நிறைய இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? சமுதாயத்துக்கு துரோகம் பண்றாங்க. இந்த மாதிரி சமுதாய துரோகிகளை தோல்வியடை செய்ய வேண்டும். நாடார்களுக்காக குரல் கொடுப்பதற்கு 20 எம்எல்ஏ தேவையில்லை, 10 எம்எல்ஏ தேவையில்லை, ஒரு எம்எல்ஏவாவது உருவாக வேண்டும். அந்த அடிப்படையில் திமுக படுதோல்வி அடைய வேண்டும் என்பது தமிழ்நாடு நாடார் சங்கத்துடைய முக்கியமான எண்ணம். அதற்காக நாங்கள் எங்களுடைய பயணத்தை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அண்ணா, நீங்க பேசும்போது ஒருத்தர் சொல்றீங்க, இந்த கனிமொழி அவர்கள் நாடாரா? கனிமொழி நாடார்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம்னு அவங்களுக்கு ஒரு பேனர் வச்சிருக்காங்களே. அப்படியா? இப்போ வந்து எப்படின்னா 200 ரூபா கொடுத்தீங்கன்னா கனிமொழி கிடையாது, ஸ்டாலினே நாடாருடைய நம்பிக்கை நட்சத்திரம் பேனர் ஒட்டுவாங்க. சொல்லப்போனால் ராஜபக்சே இருக்கான்ல, இலங்கை தமிழர்களை கொன்று குத்த சமூக விரோதி ராஜபக்சே, அவனே நாடாருன்னு சொல்லி 200 ரூபா கொடுத்தீங்கன்னா பேனர் ஓட்டுறதுக்குலாம் நாடார் சமுதாயத்தில் ஆள் இருக்கு. இதுதான் நிலைமை. கனிமொழியோட அப்பாவும் நாடார் கிடையாது, அம்மாவும் நாடார் கிடையாது. முதல் கணவர் நாடார். அதனால அந்த அம்மா நாடார்னு சொல்ல முடியுமா? அந்த அம்மா எந்த இடத்துலையும் நாடார்னு சொல்லல. இந்த 200 ரூபா உடன்பிறப்புகள் ஊப்பிகள் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சொல்லுங்க. இப்ப திமுக கூட்டணியில இருக்கிற கூட்டணி கட்சிகள் பத்தி பார்த்தோம்னா, திமுக பேசுறது சாதி ஒழிப்பு அப்படிங்கிற வார்த்தையை தான். சாதி ஒழிப்பா? சொல்லுங்க. அப்ப அது அவங்க கூட இருக்கிற அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் அந்த மாதிரியான, அதாவதுங்க இவங்க வந்து மத சார்பற்ற கூட்டணின்னு சொல்லுவாங்க. ஆனா தேசிய லீக் முஸ்லீமா என்ன கட்சி இது? முஸ்லீம் லீக், தேசிய முஸ்லீம்ங்கிற மத பேரை வச்சிருக்க கட்சியே கூட்டணி வச்சிருப்பாங்க. இப்போ மனிதநேய மக்கள் கட்சி, எஸ்டிபி அது இதுன்னு சொல்லி வச்சிருக்க கட்சி கிடையாது. கட்சியிலேயே முஸ்லீம் பேரை வச்சிருக்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு நாங்கள் என்னது மத சார்பற்ற கூட்டணின்னு சொல்லுவாங்க. நம்ம முட்டாள் தமிழர்கள், முட்டாள் மக்கள் அதை நம்பி ஏமாந்து போவாங்க. அதேமாதிரி சாதி ஒழிப்புங்கிறது தமிழர்களுக்கு தான். ஒரு இப்போ பாருங்க, நாயுடுன்னு சொல்லி ஒருத்தங்களை காங்கிரஸ் வேட்பாளராக நிறுத்துறாங்க, ஸ்ரீநிதி நாயுடு. அந்த மாதிரி நாயுடுன்னு எங்களுக்கு இவ்வளோ நாளும் தெரியாது. நாங்கள் இதான் சிதம்பரத்தோட மருமக ஒரு செட்டியாரமாக நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்போ தெலுங்கர்கள் அவர்களுடைய சாதி பேரை பயன்படுத்தலாம், அதை இந்த திமுக சாதி ஒழிப்பு திமுக ஏற்றுக்கொள்ளும். ஆனால் ஒரு தமிழர்கள் வந்து சாதி பேரை பயன்படுத்தினா அவங்களால தாங்க முடியாது. தெலுங்கு மனவாடுகளான திமுகவுடைய முக்கியமான அஜெண்டாவை நல்லா கவனிச்சு பாருங்க. கருணாநிதிக்கு சிலையை திறக்கிறது யாரு? அந்த சிலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், சாதி ஒழிச்ச சாதி போராளிகளாம் இருக்காங்களா, வெங்கையா நாயுடுன்னு இருக்கும். எப்படி? சாதி ஒழிப்புன்னு சொல்லக்கூடிய கருணாநிதி பேரை சொல்லிக்கிட்டு எங்களெல்லாம் ஏமாற்றக்கூடிய திமுக தலைவர் அந்த கருணாநிதி சிலையை தலைப்பு கீழே என்ன பேர் இருக்குது? வெங்கையா நாயுடு. இதுதான் இவங்க சாதி ஒழிச்ச லட்சணம். இவங்க தான் வந்து மத சார்பற்ற கூட்டணி சொல்லி. உண்மையாகவே இவர்கள் வந்து மத சார்பற்ற கூட்டணின்னு சொல்றத தமிழ்நாடு தேர்தல் கமிஷன் தடை விதிக்கணும். சாதி வெறி கட்சிகளுடைய கூடரமாக திகழக்கூடிய திமுக சாதி பற்றி பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? மதவெறி கூடாரமாக, சாதி வெறி கூடாரமாக இன்று மாறி போன கூட்டணி தான் என்ன கூட்டணி? திமுக காங்கிரஸ் கூட்டணி. இதுதான் இயல்பான உண்மை. மக்களை மடையர்களாக்குறதுக்கு சாதி ஒழிப்பு, என்னது மதசார்பற்ற கூட்டணி, இந்த மாதிரியான ஏமாற்று வேலைகளை செய்து ஏமாளிகள் வரை இருக்க வரை ஏமாற்றுவோங்கிற கொள்கையை வைத்துக்கொண்டு திமுக இது போன்று செயல்படுகிறது. அவர்களுக்கு மதசார்பற்ற கூட்டணினா அவங்க கூட்டணியில் இருக்க 5 முஸ்லீம் அமைப்புகளையும் முதல்ல என்ன பண்ணியிருக்கணும்? கூட்டணியில் சேர்த்திருக்க கூடாது. அவர்கள் சாதி ஒழிப்பு பற்றி பேசுறேன்னா 10க்கும் மேற்பட்ட சாதி வெறி கட்சி கூட கூட்டணி வச்சிருக்காங்க. அந்த கூட்டணி வச்சிருக்க கூடாது. தங்களுடைய சுயநலம் காரணமாக நாங்கள் மீண்டும் ஆட்சி பிடிக்க வேண்டும் என்பதற்காக சாதி மத இன வெறியர்களின் கூடாரமாக திமுக மாறி போனது.
இன்றைய திமுக கூட்டணி சாதி மத இன வெறி கூட்டணி. இவர்களுக்கு தக்க பாடத்தை தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள், தமிழ் மொழியை நேசிக்கக்கூடிய மக்கள், தமிழ்நாட்டை நேசிக்கக்கூடிய மக்கள் நிச்சயமாக ஒரு சவுக்கடியை, சாவுமணியை இந்த திமுக ஆட்சிக்கு அடிப்பார்கள் அப்படிங்கிறத ஒரு நிதர்சனமான உண்மை. இப்போ நீங்கள் காங்கிரஸில் வந்து ஸ்ரீநிதி நாயுடுன்னு மட்டும் சொன்னீங்க இல்லையா, அவங்க இன்னொரு இடத்துல மலையாளி ஒருத்தரையும் நிறுத்துறாங்க, டிடி பிரவீன் அவர்களையும். அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களே பாருங்க, பிரேமலதா அவர்கள் வந்து 10 இடத்துல 6 இடத்துல நாயுடுவை தான் நிறுத்துறாங்க. அதுதாங்கம்மா, அது முழுக்க சாதி இன மத வெறி கூட்டணி, அவ்வளோதான். இதை வந்து தனித்தனியாக விசாரிக்கணும்னு பேசணும்னு அவசியம் கிடையாது. சாதி மதம் இனம் இந்த வெறியர்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சிருக்காங்கன்னா அது திமுக கூட்டணி. சரி, இப்போ தென் மாவட்டங்களில் சீமான் அவர்களுடைய ஓட்டு சதவீதம் எப்படி இருக்கு? தென் மாவட்டங்களில் ஒட்டுமொத்த தமிழகத்திலே அண்ணன் சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஓட்டு வங்கி அதிகரிக்கும். அவர் வந்து எந்த சமரசமும் இன்றி யார் கூடயும் கூட்டணி வைக்காம தனிச்சு நிற்கிறது, 117 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அவருடைய களம் என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றி களம். அதை நோக்கி அவர் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. பாஜகவை எதிர்க்கிறோன்னு சொல்ற திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில தொடர்பு இருக்கு, உறவு இருக்குன்ற மாதிரி அரசியல் ரீதியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி மம்தா பானர்ஜில இருந்து விஜய் அவர்கள் வரைக்கும் சொல்றாங்க. பினராயி விஜயன் சொல்லியிருக்காரு. கம்யூனிஸ்ட் முதல்வர் பினராயி விஜயன் அவர் என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸும் பாஜகவும் வெவ்வேறு கட்சி அல்ல, காங்கிரஸை ஒழித்து கட்ட வேண்டியது பிஜேபி ஒழித்து கட்டுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியம் காங்கிரஸை ஒழித்து கட்ட வேண்டும். அப்படி யார் சொல்றா? தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிட்டியை ஒரு முதலமைச்சர் சொல்றாரு. நீங்க சொல்ற மாதிரி மம்தா பானர்ஜி வந்து பாஜக திமுக கள்ள கூட்டணி அப்படிங்கிறது வந்து உண்மைதான் அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்களை சொல்லலாம். ஆனால் இது வந்து தேர்தல் நேரங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய அரசியலை பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி தான் மிகப்பெரிய வெற்றியை பெறும், திமுகவை வீட்டுக்கு அனுப்ப போகுது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. பாஜகவை பொறுத்தளவிற்கும் இருக்கட்டும், திமுகவை பொறுத்தளவு இருக்கட்டும், யார் அதிகார மையத்தில் இருக்கிறார்களோ அவர்களும் சில அட்ஜஸ்ட்மெண்ட்களை செய்து கூட்டணியை தக்க வைத்துக் கொள்வார்கள் அப்படிங்கிறது நம்ம பழைய வரலாறுல நிறைய பார்த்துருக்கோம். பாஜக கூட நேரடியாக கூட்டணி வச்ச கட்சி தானே திமுக. அப்போ அவங்க மறைமுகமாக கூட்டணி வைக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அதனால் எல்லாமே நடந்துருக்கும். சரி, இப்போ தாவேகாவுடைய வருகை, விஜயுடைய வருகை சீமானுடைய ஓட்டை பாதிக்குமா பிரிக்குமா? பாதிக்கலாம் செய்யாது, பிரிக்கவும் செய்யாது. அவர் வந்து ஒரு சினிமா நடிகர். அவருடைய நடிகருக்கு ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவருக்கு வாக்களிப்பார்கள் என்ற எண்ணத்தில் அவர் களத்தில் இறங்கியிருக்கிறாரு. இதே மாதிரி போன எலெக்ஷனில் சீமானனுடைய வாக்கு குறைக்கணுன்றதுக்காக கமலஹாசன்கிற ஒரு நடிகரை இறக்கி விட்டாங்க திமுக. அதே மாதிரி இப்போவும் திமுக வந்து நடிகர் விஜய் இறக்கி விட்டுருக்காங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வாங்கக்கூடிய 3-4% ஓட்டுக்கு தாக்கு பிடித்து அரசியல் நிலைப்பாரா, இல்லை கருணாநிதி எப்படி ஸ்டாலின்கிட்ட போய் ராஜ்யசபா வாங்கிக்கிட்டு சினிமாவில் நடிக்கிறதுக்கு அது ரெட் ஜெயின் போன்ற நிறுவனங்கள் நடிக்கிறதுக்கு ஒப்பந்தம் போட்டுட்டு அப்படி நடிக்க ஆரம்பிச்சிருவாரா அப்படின்னா தேர்தல் முடிவில் தான் சொல்லணும். சீமானன் அவர்களையும் விஜய் அவர்களையும் கம்பேரிசன் பண்ணுறது, ஒப்பீடு பண்ணுறதே தப்பு. அவர் வந்து இதுவரை எத்தனை தேர்தலை சந்திச்சிருக்காரு, எவ்வளோ தோல்விகளை சந்திச்சிருக்காரு. எத்தனை தோல்விகள் சந்தித்தாலும் என்னுடைய மக்களை பணியை தடுத்து நிறுத்த முடியாதுன்னு சொல்லி சமரசமே இல்லாமல் யாரு கூடயும் கூட்டணி வைக்காமல் அரசியல் களமாடுகிறார். இவங்க காங்கிரஸ் நம்ம கூட்டணிக்கு வருமா, விடுதலை சிறுத்தைகள் வருமா, அதை தாண்டி 106 பேருக்கு வந்து வேற கட்சி இருந்து இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாறின நாட்கள். அப்போ இவங்களுடைய கட்சி எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவங்க கட்சி வேட்பாளர்கள் தேர்தல் முடிகிற வரைக்கும் எத்தனை பேர் கூட இருப்பாங்கன்னே தெரியாது. பாதி பேர் அதிமுக ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பாதி பேர் திமுக ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் எப்படிலாம் ஓடுவாங்கிறத இன்னும் நம்ம நாளையிலேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்களெல்லாம் சீமானை ஒப்பிடுறதுங்கிறது தவறு. தென் மாவட்டங்களில் பொறுத்த மட்டும் கிருஷ்ணசாமி அவர்களும் திருமா அவர்களுடைய நிலைப்பாடம் எப்படி இருக்கு? ஏன்னா திரும்ப எடுக்கிற இந்த சீட்டு அவர் கொடுத்த தொகுதி பங்கீட்டிலே பார்த்தீங்கன்னா 3 இடத்துல காங்கிரஸ்க்கு ஓட்டு போட சொல்லி அவரே சொல்லிட்டாரு. நிற்கிற 4 இடத்துல ஒன்று மட்டும் விசிகாக்க போடுங்க, மிச்சம் 3 இடத்துலையும் காங்கிரஸ்க்கு போடுங்கன்றாரு. அவர் கட்சிக்குள்ளே இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏஸ்க்கே அவர் வந்து சீட்டு கொடுக்கலன்ற ஒரு பிரச்சனை, அது ஒரு பக்கம் போகுது. இந்த மாதிரியான நிலைப்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
இல்லை, அவங்க வந்து ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்காங்க. அதாவது திமுக கூட கூட்டணியில் இருக்கலாமா வேண்டாமா, நம்ம கட்சி ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறணும் போகிறதுக்கப்புறம் கூட நமக்கு 10 தொகுதிகளுக்கு மேலே கொடுக்கலைங்கிற வருத்தம் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா நேற்று வந்த தேமுதிக நேற்று வரைக்கும் ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலினையும் கழுவி ஊற்றின பிரேமலதாவை கூப்பிட்டு 10 சீட்டு இல்லாமல் ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுத்தது அவங்களுக்கு வேதனையாக தான் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு இதுவரையும் ராஜ்யசபாவே கொடுக்கல. காங்கிரஸுக்கே இப்போ தான் கொடுத்துருக்காங்க. விஜய்ங்கிற பூச்சாண்டியை காட்டி காங்கிரஸ் என்ன படிச்சு 28 சீட்டும் ராஜ்யசபாவும் வாங்கிட்டாங்க. இல்லைனா அவங்களுக்கு 20 சீட்டு கூட கிடைச்சிருக்காது. இதுதான் நிலவரம். அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு பொருந்தாத கூட்டணியாக தான் பார்க்குறோம். காங்கிரஸ் திருமாவளவனாக இருக்கட்டும், கிருஷ்ணசாமியாக யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போதைக்கு அவங்க எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. ஏன்னா எல்லாம் கூட்டணியாக வச்சாச்சு, அதுக்கான களத்தில் இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க என்ன முடிவு எடுக்க முடியும்? இப்போ விசிகாவுடைய உட்கட்சி பிரச்சனையில் திமுகவோட பங்கீடு, திமுகவுடைய தலையீடு இருக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்களா? அது இருக்குதா இல்லையான்னு சொல்லி அவர் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் அவர் கட்சியை காப்பாற்ற வேண்டியதோ இல்லை அவர் கட்சியை வளர்க்க வேண்டியதோ அவரோட பொறுப்பு. இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய அளவுக்கு உருவாக்கினவர். அது திமுக வந்து தப்பு பண்ணுதுன்னா அதுக்கு தகுந்த அரசியல் மூவ் அடுத்த கட்டம் எடுத்து வைப்பாரு. இந்த தேர்தலில் உங்கள் நாடார் சங்கத்துடைய ஆதரவு யாருக்கு? எங்கள் சங்கத்துடைய நிலைப்பாடு 234 தொகுதியிலும் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். ஏன்னு சொன்னால் திமுக ஆட்சியில் நாடாளுக்கு எதிரான பல்வேறு நிகழ்வுகள் நடக்கும்போது முதலமைச்சரை அணுகி எங்களுடைய கோரிக்கையை எடுத்து வச்சு எங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்ய விதமாக யாரும் நடந்து கொள்ளவில்லை. 3 அமைச்சர், ஒரு சபாநாயகர், வாரிய தலைவர், கிட்டத்தட்ட 13-14 எம்எல்ஏக்கள் இருந்தும் ஒன்றுமே நடக்கலை. அப்படிங்கிறது ஒட்டுமொத்த நாடார் சமுதாயமும் கோபத்திலையும் கொந்தளிப்பிலையும் இருக்காங்க. அப்போ அதிமுக தரப்பில் ஆட்சி அமைக்கிறாங்கன்னா நாடார் சமுதாயத்துடைய பிரச்சனைகள் கோரிக்கைகளை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நேரடி கவனத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய இடத்துல நாங்கள் எங்கள் சங்கம் இருக்குது. அதனால் எங்கள் சங்கம் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி அவர்களுக்கு முழுமையாக ஆதரவு கொடுத்து நாடார் சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளை சரி செய்யும் விதமாக ஒரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிங்கிறத நம்புகிறோம். அந்த வகையில் 234 தொகுதியிலையும் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுங்கிறத நாடார் சமுதாய மக்கள் ஒரு ஒன்றுபட்டு வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் உங்கள் சங்கங்கள் எல்லாரும் வந்து அதிமுகவுக்கு ஆதரவு தரதா முடிவு பண்ணியிருக்கீங்க இல்லையா? நீங்கள் இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனீங்க இல்லையா, நாம் தமிழர் கட்சியை எடுத்துக்கோ, அவர் எந்த சமரசமும் இல்லாமல் தனிச்சு நின்று இன்னைக்கு வரைக்கும் களம் கண்டுகிட்டு இருக்கிறாரு. ஏன் உங்கள் சங்கங்கள் அவரை ஆதரிக்க விரும்பலைன்னா இப்போ அண்ணன் வந்து அவர் கூட்டணியில் சாதி அமைப்புகள் வர்றதை அவர் முதல்ல விரும்பலை. அவர் விரும்பி இருந்தால் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த ஆர்வ கவுண்டராக இருக்கலாம், தேவர் சமுதாயத்தை சேர்ந்த பல நபர்களாக இருக்கலாம், நாடார் சமுதாயத்தை நானாக இருக்கலாம், பட்டியல் பிரிவு சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களாக இவங்கெல்லாம் ஒன்று திரண்டு அவருக்கு ஆதரவாக களத்தில் நின்று அவருடைய கைகளை உறுதிப்படுத்த வேண்டுங்கிற கொள்கையோடு இருக்கிற சமயத்தில் அண்ணன் அவர்கள் இந்த தேர்தலில் நான் வந்து 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிடுகிறேன், மக்களிடம் என்னுடைய கருத்துக்களை கொண்டு சேர்க்கிறேன், அவங்க என்னை வந்து எந்த அளவுக்கு ஆதரிக்கிறாங்கன்றதை பார்த்துக்கிடுவோம். அடுத்த தேர்தலில் நம்ம இந்த கூட்டணி ஒரு அமைப்புக்கு ஒரு தொகுதின்றதெல்லாம் அடுத்த தேர்தலில் பார்த்துக்கிடலாம். நான் முதலில் என்னை பலமாக்கி கொள்கிறேன், நான் பலமாக இருந்தால்தான் உங்களெல்லாம் கைப்பிடிச்சு தூக்கிவிட முடியும் அப்படின்னு சொல்லி கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த ஆர்வம் என்று சொன்னதன் அடிப்படையில் பல்வேறு நாங்களெல்லாம் சீமானனுடைய ஆதரவாளராக இருந்தாலும் நாளைக்கு ஆட்சி அமைக்க போகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவருடைய ஆட்சியில் எங்கள் சமுதாயத்துக்கு தேவையான பிரச்சனைகளை நேரடியாக கொண்டு சென்று பிரச்சனையை சரி செய்ய வேண்டும்ங்கிற அடிப்படையில் அதிமுகவை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம். சரி, இப்போது அதே இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியிலேருந்து வெளியில் வந்த வேல்முருகன் அவர்கள் தனிச்சு நிற்கிறார் 234 தொகுதி. அவரும் தமிழ் மக்களுக்காக பாடுபடுறது, பேசுறது, தமிழ் தேசியம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஏன் அவருக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு விரும்பலை? இப்போங்கம்மா ஆட்சி அதிகாரம் ரொம்ப முக்கியம். அப்படின்னா தான் நாங்கள் நாம் தமிழர் சீமானை கூட ஃபுல்லாக 100% அவர் கூடயே நாங்கள் நிற்போமே. உங்களுக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். அதாவது ஆட்சி அதிகாரம் இருந்தால்தான் பிரச்சனையை சரி செய்ய முடியும். முக்தார் போன்ற சமூக விரோதிகளை சிறையில் அடைக்கிறது கூட திமுகவால் முடியல. பலவீனமான திமுகவாக இருக்கு. திமுகவுடைய தலைவரை சந்திக்கிற அளவுக்கு பலம் உள்ள தலைவர் நாடார் சமுதாயத்தில் இல்லை. அதே பிரச்சனை அதிமுக ஆட்சி காலத்திலையும் வந்துடக்கூடாது. அதிமுக ஆட்சிக்கு வரும். அதிமுக ஆட்சி வரும்போது அதிமுக ஆட்சியில் இதே மாதிரி பிரச்சனைகள் வந்தால் நேரடியாக எடப்பாடியை சந்தித்து அந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு நாடார் சமூகத்துக்கு தொடர்புகள் இருக்கிறது. அப்போ அவர் ஆட்சிக்கு வர்ற நேரத்தில் அவருக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும். 234 தொகுதியிலும் ஆதரிக்கணும். முக்தார் போன்ற சமூக விரோதிகளை உள்ளத்துக்கு வைக்கணும்னா எடப்பாடி போன்றவர்கள் ஆட்சிக்கு வரணும்.
இது எங்களுடைய சமூகம் நலன் சார்ந்த ஒரு முடிவு. நாடார் சமுதாயத்துக்கு இன்றைக்கு தேவை என்ன? 10 எம்எல்ஏகளோ 20 எம்எல்ஏக்களோ 5 அமைச்சரோ 3 அமைச்சரோ கிடையாது. ஒரு அமைச்சர் என்றாலும் அவர் உணர்வுள்ள நாடார் சமுதாய அமைச்சராக சட்டசபைக்கு போகணும். நாடார் சமுதாய பிரச்சனைகளுக்கு அவர் சட்டசபையில் எடுத்து சொல்லணும், முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு செல்லணும். அப்படிங்கிற அடிப்படையில் தான் அதிமுகவை நாங்கள் ஆதரிக்கிறோம்.